சற்று நேர சிந்தைக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நான் வெட்கி தலை குனியக்கூடியவர்களாக இருக்கிறோம். நினைத்த காரியங்கள் நடக்காவிட்டால், வேலை செய்கிற இடங்களிலே ஏற்படுகிற அவமானங்கள், உறவினர்களால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், எதிராளிகளினால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டமும் பிரச்சனையும் பிரதிகூலமாய் இருக்கக்கூடிய சூழலிலே நமக்கு என்ன வருகிறதுங்க? என்ன வருது? வெட்கம் வருது. அல்லேலூயா சொல்லாமா? என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, நினச்ச காரியம் நடக்கலையே, நம்ம எதிர்பார்த்த காரியம் வரலையே, மற்றவங்களாம் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களே, கேலி பண்ணுறாங்களே, படிக்கிற பிள்ளைங்களாக தான் ஃபஸ்ட் ரேங்க் வரலையே, அல்லேலூயா சொல்லாமா? நல்ல முறையில் படிக்க முடியலையே, பலவீனமாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படுறோமே, எல்லாம் வெட்கம்தான். அல்லேலூயா சொல்லாமா? அந்த வெட்கத்துக்கு பதிலாக என்ன வருமா? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த இடத்துல வெட்கி தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல தலை நிமிர செய்கிற தேவன். லட்சைக்கு பதிலாக அப்புறம் என்ன? தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். லட்சைங்கிறது துன்பம், லட்சைங்கிறது அவமானம். இதற்கு பதிலாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள். அல்லேலூயா சொல்லாமா? வெட்கத்துக்கு பதிலாக, துன்பத்துக்கு பதிலாக கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார்கள். நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய மகிழ்ச்சிங்கிறது இந்த உலகத்தில் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு சந்தேகம்தான். அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட வந்தால் நல்லா இருக்குமே, அப்படிதான் நினைப்போம். மனசுக்கு அப்படிதான் தோணும். சாப்பாடு கூட அப்படிதான். நல்லா பந்தியில் உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம், வயிறுலாம் ஃபுல்லாக ஆன மாதிரி தான் தெரியும். ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து எனக்காக ஒரு கரண்டி வாங்கிக்கங்க அப்படின்னா அந்த நிறைவையும் மீறி நம்ம என்ன செய்வோம்? அவங்க அன்புக்காக வாங்குவோம். அப்போ அஜீரண கோரால்னால சோடா குடிப்போம். அது வேற விஷயம். அல்லேலூயா சொல்லாமா? அது போதுங்கிறது எது ஒன்று தான், சாப்பாடு தான். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஆனால் அதுவுமே அன்பின் நிமித்தமாக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நம்ம வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. அல்லேலூயா சொல்லாமா? அதுபோல தான் உலகம் முழுவதும் நம்ம ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால என்ன லாபம்னு கேட்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? போதும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரவே வராது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் வரட்டும், இன்னும் ஒரு லட்சம் வேணும்னா இன்னும் ஒரு 10,000 சேர்த்து கொடுத்தா கூட நல்லா இருக்கும். ஒரு வீடு, இன்னொரு வீடு இருந்தால் கூட நல்லா இருக்கும். எல்லாரும் இயற்கையாக நினைக்கக்கூடியது தான். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுவோமா? அதன் நிமித்தமாக என்ன உண்டாகுனா சில நேரத்தில் வெட்கம் வந்துடும், லட்சை வந்துடும், துன்பம் வந்துடும், போராட்டம் வந்துடும். அதுக்காக சில நேரத்தில் லோன் எடுப்போம், அது சில நேரத்தில் கட்ட முடியாமல் போயிடும். எவ்வளவோ பிரச்சனைகள் பிரதிகூலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஆனால் அதற்கு பதிலாக கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். அந்த நித்திய மகிழ்ச்சிங்கிறது எப்போ கிடைக்குன்னா பரலோகத்தில் தான் கிடைக்கும். அங்கே தான் கவலை இல்லை, அங்கே தான் கண்ணீர் இல்லை, அங்கே பசி இல்லை, தூக்கம் இல்லை, எந்த நாளும் தேவனை நோக்கி துதிக்கக்கூடிய அனுபவம். அது உலகத்தில் இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்முடைய லட்சை, நம்முடைய வெட்கம். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ இம்மைங்கிற இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறார். நித்திய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 66. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே
தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்கிறார். ஒரு தாய்க்கு தான் தெரியும் குழந்தையுடைய அருமை. எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்ததுனால தான் பெண்களுக்கு சற்று கூடுதலான பாசம் பிள்ளைகள் மேலே இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அக்கா ஆண்களுக்கு இருக்கா? இருக்கும். அதை காட்டிலும் ஒரு படி மேலே தாய்மார்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க தான் அந்த குழந்தைய பெற்றெடுத்தவங்க. அல்லேலூயா சொல்லாமா? அதே போல தான் கர்த்தர் ஒரு தாய் அவனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா சொத்துக்காக மற்ற காரியங்களுக்காக பெற்ற தாயவே கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு 5-6 நியூஸ் அப்படி வந்தது. அல்லேலூயா சொல்லாமா? இன்சூரன்ஸுக்காக, சொத்துக்காக, நகைக்காக கொலை செய்யும் அளவுக்கு கூட இன்றைக்கு ஜனங்கள் துணிந்து விட்டார்கள். ஆனால் பெற்ற தாயை, அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் ஒருபோதும் ஒரு தாய் தன் குழந்தையை கொலை செய்வதற்கு எத்தனிக்கவே மாட்டாள். அல்லேலூயா சொல்லாமா? திருமணம் ஆகுது, கணவன் மணி ஆகுறாங்க, அந்த தாயை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை அதிகமாகுது. இந்த சூழலில் கொண்டு போய் எங்கேயாவது ஹாஸ்டலில் உடப்பா அவங்க அம்மாவை தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்குறாங்க. அந்த ஹாஸ்டலில் சேர்த்த உடனே திரும்பி வரும்போது இந்த தம்பி தடுமாறி கீழே விழுவுறான். நம்மளை ஹாஸ்டலில் சேர்த்துட்டானே, முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டானே அப்படின்னு கூட அந்த தாய் கலங்காமல் கீழே விழுந்தவுடனே உடனே போய் என்ன பண்ணுவாங்க? தூக்குவாங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் பிரிஞ்சு போகிறான், அது வேறு விஷயம். ஆனால் அந்த தாய் ஒருபோதும் தன் குழந்தை என்ன செய்ய மாட்டா? கைவிடவே மாட்டா. அதே போல தான் தேவன் நம்ம கூட இருக்கார். நம்ம மறந்துடுவோம். அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஆண்டவரை விட்டு மறந்துடுவோம், நம்ம தூரமாக போயிடுவோம், நம்ம ஒரு சில வாரங்கள் சர்ச்சுக்கு வராமல் போயிடுவோம், நம்ம ஒரு சில நாட்கள் பிரச்சனையினால் ஜெபிக்காமல் போயிடுவோம், நம்ம ஒரு சில நாட்கள் வேத வசனத்தை வாசிக்காமல் போயிடுவோம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். என் பையன் திரும்ப வருவான், வேத வசனத்தை வாசிப்பான். என் பொண்ணு திரும்ப வருவா, ஜெபிக்க பார்ப்பான். என் பொண்ணு திரும்ப வருவா, சர்ச்சுக்கு வந்துடுவா. அல்லேலூயா சொல்லாமா? அப்படின்னு கர்த்தர் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல எப்படியாவது என் பிள்ளை மனம் திரும்பாதா, எப்படியாவது என் பிள்ளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதா? ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அதை பெற்றுக்கொள்ள நம்ம தான் முயற்சி செய்யணும். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர். அப்படின்னா யாருக்கு சொல்கிறாருன்னா, யூதர்களுக்கு சொல்கிறார். உலகெங்கிலும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த நாள்லையும் அந்த யூதர்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தான் தேற்றி கொண்டிருக்கிறார். குட்டி நாடு தமிழ்நாட்டில் பாதி தான். தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இந்தியாவில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில் எத்தனை கோடி மக்கள்? இப்போ 8 கோடி மக்கள் ஆயிட்டாங்கங்கிறாங்க. அங்கே இருக்கிறதே 4 கோடி மக்கள் தான் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லாமா? அந்த சின்ன நாட்டை பார்த்து உலகமே பயப்படுது. எந்த நேரத்தில் இவன் என்னடா பண்ணுவான் சொல்ல முடியாது அப்படின்னு. காரணம், அந்த ஜனங்களை யார் தேற்றுறா? கர்த்தர் தேற்றுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர்றார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தருகிறார். நாம் யூதர்கள் அல்ல, இங்கே இருக்கிற யாருமே யூதர்கள் கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? அப்புறம் எப்படி நமக்கு தர்றார்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உடனே அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். பிள்ளையாக மாறினவுடனே என்ன கிடைக்கும்? புத்திர சுவிகாரத்தின் ஆவி கிடைக்கும். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு தகப்பனார் இருக்கிறார், அவர் இறந்து போயிடுறார். அவருடைய சொத்து யாருக்கு தான்? பிள்ளைகளுக்கு தான். அது கருணாநிதி பெண் பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லாமா? முதல்ல ஆண்களுக்கு தான் இருக்கும் சொத்து. பெண் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயசு வளருவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் செலவெல்லாம் பண்ணதுனால உன்னோட வேலை முடிஞ்சு போச்சு, சொத்தெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி ஒரு காலத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி முடியவே முடியாது. கேஸ் போட்டாங்கன்னா சொத்துல பாதி உண்டு. அதனால் இருந்துன்னா கொடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லாமா? பெண் குழந்தைகளுக்குள்ள சொத்தை நம்ம என்ன செய்யணும்? சரியாக கொடுத்துடணும். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தாய் தன் பிள்ளையை தேற்றுவதுங்கிறது அதான். எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது தேவனுடைய முழு சொத்துக்கும் நம்மளும் பிள்ளைகள் தான். நீங்களும் நானும் தான் தேவனுக்கு எருசலேம். அவங்கள தேற்றுவதை விட, யாரை? யூதர்களை, சொந்த பிள்ளைகளை தேற்றுவதை விட தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா அவங்கெல்லாம் கண்டு விசுவாசித்தாங்க. யார்? யூதர்கள்லாம் கண்டு விசுவாசித்தாங்க. இவர் தான் தேவன், இவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, கண்ணில் பார்த்தாங்க. அதனால அவங்க விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் பார்க்காமலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவை பார்த்துருப்பீங்க, தரிசனத்தில் பார்த்துருப்பீங்க, வெளிப்பாட்டில் பார்த்துருப்பீங்க, சொப்பனத்தில் பார்த்துருப்பீங்க. இயேசு இப்படி தான் இருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. நம்ம இந்த ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம், இயேசுநாதர் ஃபோட்டோ அப்படின்னு. அதில் ஒரு ஆள் இயேசுநாதராகவும் நடிச்சிருக்கிறாரு, அதே ஆள் யூதாஸ் காரியத்தாவும் நடிச்சிருக்கிறார். இல்லையா சொல்லலாம்? ஓவியத்தில் பார்க்குறோம் இல்லையா, செலக்ட் பண்ணாங்களாம்மா. அப்படி செலக்ட் பண்ணும்போது ஒரே நபர் தான் 2 பேராகவும் நடிச்சிருக்கார். அதனால் அந்த ஃபோட்டோ ஒரிஜினல் இயேசு இல்லை. ஏன்னா யூதாஸுக்கும் அவர் தான் நடிச்சிருக்கிறார். ஒரிஜினல் இயேசுவை நீங்கள் நானும் பார்க்கல. ஆனால் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எனக்காக பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், சொன்னபடி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார், மீண்டும் வருவார், என்னை அழைத்து கொண்டு போவார். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அதனால் உங்களுக்கு வெட்கமோ துன்பமோ வேதனையோ டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. உங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து எப்படி தேற்றுவாங்களோ அதே போல் கர்த்தர் உங்களை தேற்ற ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு வசனம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 29வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். வெட்கம் நமக்கு வராமல் இருக்கணும், துன்பம் நமக்கு வராமல் இருக்கணும், வேதனை நமக்கு வராமல் இருக்கணும், ஆண்டவரால் தேற்றப்படணும். அப்படின்னா நீங்கள் யாருக்கு கீழ்ப்படியக்கூடாது? மனிதர்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது. யாருக்கு தான் கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா சொல்லாமா? மனிதர்கள் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறதுனா உலகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கணவன் கேட்குறது, இதை கூட்டு, உனக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாதுன்ட்டார் பாஸ்டர், நீ கூட்டு, நான் அப்படி தான் நிற்பேன். அதல்ல. அல்லேலூயா சொல்லாமா? அது அர்த்தம் அதல்ல. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படி அல்ல. மனிதருக்கு கீழ்ப்படினா உலகத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா சொல்லாமா? அப்படி கீழ்ப்படிந்தால் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனிதருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் மூட்டாதீர்கள். 2க்கும் சொல்லி இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? எப்போ கீழ்ப்படிய மாட்டாங்க? எரிச்சல் ஊட்டினா டாமே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ரெண்டையும் சொல்லி இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? நம்ம மனிதர்களுக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கலாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். துன்பத்துக்கும் லட்சைக்கும் விலக்கி நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகிறவராய் இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் நிறைந்திருப்பதாக நாம் ஜெபம் செய்வோம்.